வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्री श्री चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री गणपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம், அதாவது இந்த ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரத்தில் தினந்தோறும் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தாங்கள் அனைவருக்கும் நமது சேனலிலே வீடியோ பதிவானது பெருவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த ராமாயணம் என்பது நாம் அனைவருக்குமே ஒழுக்கத்தை கடைபிடித்த வேண்டிய விஷயங்களை ஸ்ரீ ராமபிரான் வேத தர்ம சாஸ்திர நெறிப்படி எடுத்துரைத்தார். அதெல்லாம் நம்ம கேட்டோம்னாலே போதும், நமக்கு முக்தியானது கிடைக்கும். அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தான் நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் அஷ்டசத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 48. ராவண விகர்தனம், அதாவது 10 தலை அரக்கன் ராவணன் தன்னுடைய தற்பெருமையை சொன்னானா. அதுக்கு சீதா பிராட்டியார் இந்த அரக்கன் ராவணன் ஏசினாலாம். மற்றும் ஏகோண பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 49. சீதா பகரணம், 10 தலை ராவணன் அரக்கனால் ஸ்ரீ சீதா பிராட்டியார் அபகரிக்கப்பட்டாள் அப்படின்ற தலைப்பில் முதல் ஸ்லோகத்திலிருந்து 10 ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தாங்கள் அனைவரும் பெற்று, தாங்கள் அனைவரும் தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூச்சந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवे च दस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्धनेभ्यः श्री सीतालक्ष्मणभरतशत्रुघ्नानुसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम् आरण्यकाण्डத்தில் अष्टचत्वारिंश सर्गः, सर्गमानது 48. ராவண விகர்தனம், 10 தலை அரக்கன் ராவணன் தன்னுடைய தற்பெருமையை சொன்னானா. அதற்கு சாட்சாத் ஸ்ரீ சீதா பிராட்டியார் அந்த அரக்கன் ராவணனை ஏசினாலாம். ஏவம் ब्रुवन्त्यां सीतायां संरब्ध परुषं वचः ललाटे भ्रुकुटिं कृत्वा रावण प्रत्युवाचः. ஸ்ரீ சீதா பிராட்டி இந்த மாதிரி ரொம்ப கடுமையாக பேசினதுமே
ராவணன் வந்து கோபம் தாங்காம தன்னோட நெற்றிக்கு மேலே கண்ணுக்கு மேலே இருக்கிற புருவத்தை வந்து நெற்றிக்கு மேலே தூக்கினானா. ஆத்திரத்தோட ரொம்பவும் பயங்கரமான பதிலை வந்து சீதைக்கு சொன்னானா. பிராதா வை சிரவணஸ்யாகம் சா பத்னோ வரவர்ணினி ராவணோ நாம பத்திரம் தே தசக்ரீவ பிரதாபவன். ஒரு ராவணன் சொல்கிறானா சீதா பிராட்டியை பார்த்து, நீ பேரழகி, உனக்கு நலமானது உண்டாகட்டும். நான் வந்து குபேரனுடைய தம்பி. குபேரனுடைய தம்பினாக்கா எங்களுக்கு தகப்பனார் ஒருத்தர் தான். ஆனால் குபேரனுடைய தாயார் வேற, என்னுடைய தாயார் வேற. பேராற்றல் கொண்ட தசக்ரீவன், தசக்ரீவன்னாக்கா 10 தலை கொண்ட ராவணன் அப்படின்னு என்னுடைய பெயர் அப்படின்னு நான் ராவணன். யஸ்ய தேவாஸ கந்தர்வா பிசாச படகோர்காः வித்ரவந்தி பயாத்பீதா மிருத்யோரிவ சதா பிரஜாः ஏன வை ஸ்ரவணோ ப்ராதா வை மாத்ர காரணாந்தரே द्वन्द्वम् आसीदितः क्रोधात् त्रेण विक्रम्य निर्जितः यद्वयर्थपरित्यज्य स्वं मदेष्टान वृद्धिमते कैलासं पर्वतश्रेष्ठम् अद्यास्ते नरवाहनः यस्य तत्पुष्पकं नाम विमानं कामकं शुभं वीर्यादेवार्जितं भद्रे येन यामि विगायसम्. சொன்னானா ராவணன், என்னை கண்டு தேவர்கள், கந்தர்வர்கள், வியாசர்கள், வல்லமை படைத்த பறவைகள், நாகர்கள் எல்லாருமே எப்படி யமனை வந்து எண்ணினால பயத்தால் நடுநடுங்கி போவாளோ அந்த மாதிரி அச்சத்தால அவள்லாம் நடுங்குவா. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு காரணத்தினால ஒருவருக்கு ஒருவரிடையிலே சண்டையானது ஏற்படுறது. பெரிய தாயாருடைய மகனான குபேரன் யுத்தகலத்தில் வந்து கோபத்தோட போரிடப்பட்டு அவனையும் நான் வந்து வெற்றி கொள்ளப்பட்டான். யாருக்கிட்ட வந்து பயந்து கொண்டு செல்வ செழிப்புள்ள தன்னுடைய பட்டணத்தையே விட்டுவிட்டு, குபேர பட்டணத்தையே விட்டுவிட்டு நரவாகனான அவன் மலைகளிலே ரொம்பவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய கைலாய மலையில் அந்த இடத்துல போய் அடங்கி அவன் வந்து வசித்து கொண்டிருக்கான். அந்த இடத்துல இருக்கான். அவன் நல்ல குணம் உடையவளே, மிகவும் பிரசித்தி பெற்ற விருப்பப்படி, என்னோட விருப்பப்படி செல்லக்கூடியதும் ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய புஷ்பக விமானம் தன்னுடைய பராக்கிரமத்தாலேயே என்னால் அடையப்பட்டது. அது என்னுடைய பராக்கிரமத்தினால் அடையப்பட்டது. அந்த விமானத்தில் ஏறி ஆகாயத்தில் வந்து திரியக்கூடியவன் நானே. இதை போல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவன் தற்பெருமையாக அவன் சொல்கிறான். ராவணன் அரக்கன். மம சஞ்சாதரோஷஸ்ய முகம் திருஷ்டைவ மைதிலி வித்ரவந்தே பரேத்ரஸா சூரா சக்கர புரோகமாக. ராவணன் சொல்கிறான் சீதா பிராட்டியாரை பார்த்து, மிதலையினுடைய செல்வியே, கோபத்தில் வந்து தோன்றக்கூடிய என்னுடைய முகத்தை வந்து பாத்திர என் எப்படி யாராவது ஒருத்தர் வந்து என்னை வந்து பார்த்துட்டான்னா அந்த நிமிஷத்திலேயே
இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் பயந்து நடுநடுங்கிறா அப்படின்னு ராவணன். யத்ர ஜிஷ்டாம்யகம் தத்ர மாருதோ பாஜ்யசங்கிதः தீவிராம்சோ சுசிராம்சுஸ்யா பயாத் சம்பத்யதே ரவிः நிஷ்கம்ப பத்ராஸ்தரவோ நத்யஸ்ய நத்யஸ்ய ஸ்திம் அதோதகாः பவந்தி யத்ர யத்ராஹம் திஷ்டாமி விசராமி ச. நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல காற்றானது வாயுபகவானானது கொஞ்சமாக வீசுவார். பார்த்தியா, கொஞ்சமாக தான் வீசிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஏன்னா நான் இங்கே இருக்கேன். வெண்மையான கதிர்களை உடைய சூரியன் குளிர்ந்த கரங்களை உடைய சந்திரனாகவே ஆயிட்டான். பார்த்தியா, வெப்பமானது அவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக அவன் கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு என்ன கண்டாலும் பயம். நான் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கணும், எந்த இடத்துல நான் சுற்றி திரிந்து உலா வருகின்றனோ அந்த இடத்துல உள்ள மரங்களினுடைய இலைகள்லாம் கொஞ்சம் கூட அசையாது. அந்த இலைகளுக்கும் என் பேரில் ரொம்பவும் பயமானது ஜாஸ்தி. இந்த கோதாவரி இங்கே ஓடிஞ்சதே இவ்வளோ நாள். இப்போ நான் உன்னை பார்த்தியா, அந்த கோதாவரி நதி கூட சத்தமே இல்லாமல் மெதுவாக போகிறது பார்த்தியா. ஏன்னா அதுக்கும் என்கிட்ட பயம் அப்படின்னு நாம் ராவணன். மம அபாரே சமுத்திரஸ்ய லங்கா நாம புரி சுபா சம்பூர்ணா ராட்சசைர்கோரே யதேந்திரஸ்யாம் அராவதி பிராகாரேண பரிக்ஷிப்தா பாண்டரேண விராஜதா ஏவ கக்ஷ்யா புரீரம்யா வைடூரியம் அயதோரணா. அப்போ ஸ்ரீதேவியோட சொல்கிறான் ராவணன், இந்த சமுத்திரத்தை கடந்து ஆண்டவகம் போனோம்னா என்னுடைய தலைநகரமானது பிரமாதமான அழகான இலங்கை பட்டணமானது இருக்கு. இந்த இலங்கை பட்டணம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்திரன் எப்படி சகல வசதிகளுடன் பொருந்திய அமராவதி பட்டணம் இருக்கோ அந்த அமராவதி பட்டணம் போல இருக்கும் இந்த இலங்கை பட்டணம். ஆனால் அந்த இலங்கை பட்டணம் முழுக்க ரொம்பவும் பயங்கரமான அரக்கர்களால் நிரம்பியது. இந்த இலங்கை நகரில் நாலா பக்கமும் மென்மையான வெள்ளியாலேயே ரஜதம்னு வேறு, அது ரஜதம்னா வெள்ளி. அதனாலேயே மதுர் சுவர்கள் முழுக்கவும் கட்டி வச்சிருக்கேன். இந்த கட்டடம் கட்டிருக்கு பார்த்தியா, அது முழுக்க வெறும் தங்கத்தாலேயே பொன்னால் இழைக்கப்பட்ட கட்டடங்கள். நுழைவு வாயில் இருக்குவார், அந்த நுழைவாயில் இருக்கிற கதவானது முழுக்க முழுக்க வைடூரியத்திலே செய்யப்பட்டது. அவ்வளவு பெரிய அழகிய நகரம் அது அப்படின்னு ராவணன். ஸ்வரத சம்பாதா துர்யநாத விநாதிதா சர்வகால பலே விருட்சே சங்குலோ தியான சோபிதா. இந்த இலங்கை மாநகரத்திலே பட்டணத்திலே யானை குதிரைகள்லாம் ரதங்கள்லாம் ஏகப்பட்டதாக இருக்கு. தினந்தோறும் பிரமாதமான மங்கள இசையெல்லாம் ஒலிச்சுட்டே இருக்கும். நீ எதெல்லாம் விரும்புகின்றையோ எல்லா விதமான பழங்களும் தருகின்ற மரங்களானது ஏகப்பட்டதாக இருக்கு அந்த இடத்துல.
சீதை, நீ அங்கே பொழுதுபோக்குகளுக்காக நீ பொழுதுபோக்குவதற்காக இருக்கக்கூடிய பிரமாதமா கண்ணுக்கு இனிமையான பூந்தோட்டங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு ராவணன். தத்ர த்வம் வசதி சீதே ராஜபுத்ரி மயா சகா ந சம்ரேஷ்யசி நாரீணாம் மானுஷீணாம் மனஸ்வினி. அரசகுமாரியாக இருக்கக்கூடிய சீதையே, நீ எவ்வளவு சுகசாதனங்கள் நிரம்பிய அந்த இடத்துக்கு நீ என்னோட வசிக்க தொடங்கிட்டன்னா நீ உல்லாசத்தில் திளைத்து அதிலேயே உன் மனசானது செலுத்திடுவ. சாமானியமான மானுட பெண்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய அற்ப சுகத்தை நீ மறந்தே போயிடுவ அப்படின்னு ராவணன். புஞ்சானா மானுஷான் போகான் திவ்யாம்ஸ்ய வரவர்ணினி ரிஷ்யசி ராமஸ்ய மானுஷஸ்ய கதாயுஷா. ராவணன் சொல்றான், நங்காய் பெண்ணே, அந்த இடத்துல உனக்கு பழக்கமான மானுட போகங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அதே சமயம் நீ அந்த இடத்துல நீ உனக்கு கிடைப்பதற்கு அரியதாக இருக்கக்கூடிய தேவபோகங்களையும் நீ தாராளமாக அனுபவிக்கலாம். நீ உன்னோட வாழ்வுடைய முடிவை நெருங்கியுள்ள மானுட பிறவியாக இருக்கக்கூடிய ராவண கொஞ்சம் கூட நீ நினைக்கவே மாட்ட அப்படின்னு ராவணன். பிரியம் புத்திரம் ராஜ்யே தசரதேனயா மந்தவீரிய சுதோ ஜேஷ்ட ததா பிரஸ்தாபிதோ மன்வனம். ஆனால் உன்னை தெரிஞ்சுக்க சீதை, ராவணன் சொல்றான், தசரத மன்னனாகப்பட்டவர் தனக்கு இஷ்டமான புதல்வனுக்கு பட்டம் சூட்டினான். பட்டத்திற்கு உரியவனான உன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவன் ஸ்ரீராமன் பூத்தமகன் அவன் ஆற்றல் இல்லாதவன். அதனால தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவருடைய தந்தையாகப்பட்ட தசரமகா சக்கரவர்த்தி என்ன பண்ணார், ராமனை காட்டுக்கோ துரத்தி அம்சம். இவனுக்கு என்ன தெரியும், இவன் அந்த மாதிரி சொல்றான் ராவணன். ஏகிம் பிரஷ்டா ராஜ்யேன ராமேன கதசேதசா கரீஷசி விசாலாட்சி தாபசேன தபஸ்வினா. ராஜ்யத்தை இழந்துட்டு தனக்கு உரிமையுள்ள அதை பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற உணர்வானது கொஞ்சம் கூட இல்லாமல் தவத்தில் ஈடுபட்டு முனிவராக இருக்கக்கூடிய அந்த ராமனால உனக்கு என்னதான் பிரயோஜனம், ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ராவணன் சீதா பிராட்டியார்கிட்ட. சர்வ ராட்சசபர்தாரம் காமய ஸ்வயமாகதம் ந மன்மத சராவிஷ்டம் பிரத்யாத்யாதும் துவமர்ஹசி. நான் அரக்கர்கள் எல்லாருக்கும் தலைவன். உன்னை நானே தானாகவே தேடிக்கொண்டு வந்திருக்கக்கூடியவன்.
நான் இப்போ வந்து உன்னை பார்த்ததுலேருந்து மன்மத பேனங்களால் தாக்கப்பட்டு இருக்கேன். அதனால் நீ வந்து என்னை வந்து வெறுங்கையோட திருப்பி அனுப்பக்கூடாது. அதனால் என்னோட வேண்டுகோளை ஏற்று நீ உடனே என்னோட லங்கைக்கு வரணும் அப்படின்னு நானாம் ராவணன். பிரத்யாத்யாயி மாம் வீரோ பரிதாபம் கமேஷசி சரணேனாபி ஹத்யேவா புரூர வசமுர்வசி. அச்சம் கொண்டவளே, இப்போ வந்து நீ வந்து என்னை ஏற்க மறுத்தன்னா அதுக்கு பின்னால நீ தான் வருத்தப்படுவ. ஏன்னா உன்னை நாடி வந்த புரூரவஸ், அதாவது அரக்கர்கள், அதாவது இந்த புரூரவசுங்கிற மன்னரை வந்து காலால உதைச்சான் இந்திரன். அவன் பண்ண வேலை அது பண்ணான். அதனால அனுப்பிவிட்டு பின்னால வந்து அது செஞ்சதற்காக ஊர்வசி வந்து மனசானது அவன் எப்படி வருந்தி போனான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அந்த மாதிரி என்னை காலால் உதைக்கிற மாதிரி என்னை வந்து விட்டுட்டேன்னா அவள் எப்படி மனமானது வருத்தப்பட்டாலோ அந்த மாதிரி சீத்தை நீயும் வருத்தப்படுவ அப்படின்னு நான் இங்கே ராவணன். அங்குல்யான சமோராமோ மம யுத்தே ச மானுஷக தவ பாக்யேன சம்பிராப்தம் பஜஸ்வ வரவர்ணினி. நீ வந்து பேரழகி, வெறும் சாதாரண மனுஷனாக இருக்கக்கூடிய அந்த ராமன் போர்க்களத்தில் வந்து என்னோட போர் எடுத்துக்கு வந்தானா என்னோட சாதாரணமான இந்த சுண்டி விரல் இருக்கு பார்த்தியா, இந்த என்னுடைய சுண்டி விரலுக்கு கூட அவன் வந்து இணையாக மாட்டான். உன்னோட புண்ணியத்தினுடைய பயனா உன்னை வந்து நாடி வந்திருக்கக்கூடிய என்னை வந்து நீ ஏற்றுக்கணும். இதுதான் உனக்கு ஒரே வழி, வேற வழி கிடையாது உனக்கு அப்படின்னு நான் ராவணன். ஏ முக்தா து வைதேகி விருத்தா சம்ரப்தலோச்சனா அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ரஹீதா ராட்சசாதிபம். வேறு யாருமே இல்லாத அந்த ஸ்ரீ ராமபிரானுடைய ஆசிரமாகப்பட்ட தண்டகாரண்யத்தில் இந்த மாதிரி ராவணன் சொன்ன உடனேயே வைதேகிக்கு சீதா பிராட்டியாருக்கு ரொம்பவும் கோபம் வந்துதான். அப்போ சீதா பிராட்டியருடைய கண்கள்லாம் அப்படியே கோப்பழம் மாதிரி சுதந்து போச்சான். அரக்க மன்னனாக இருக்கக்கூடிய ராவணனை பார்த்து கடுமையான சொற்கள் எல்லாம் சொன்னாலாம். கதம் பயே சமணம் தேவம் சர்வபூத நமஸ்கிருதம் பிராத்தரம் யபதிஸ்யா த்வம் அசுபம் கர்த்துமிச்சசி. எல்லா விதமான பிராணிகளாலும் வணங்கத்தக்க குபேரன் வந்து உன்னோட சகோதரன் அப்படின்னு நீ சொல்லிக்கொண்டு சீதா பிராட்டியா சொல்ற ராவணன் கிட்டக அடாத தவறான செயல்களை எல்லாம் செய்யறதுக்கு நீ எப்படி துணிஞ்ச? அந்த குபேரனுக்கு வந்து முழுக்குமே தெய்வத்தன்மை இருக்கு. அதுக்கு நேர்மாறாக உங்ககிட்ட வந்து அசுரத்தன்மையானது இருக்கு அப்படின்னு கேட்டாலாம் சீதா பிராட்டியார் ராவணன். அவசியம் வினசிஷ்யந்தி சர்வே ராவண ராட்சசாः येषां त्वं कर्कशो राजा दुर्बुद्धे रजेतेन्द्रियः.
कृत्य शशीं भार्यं सत्यम् इन्द्रस्य जीवितुं न स रामस्य भार्यां मामपनीयास्ति जीवितम्. அடே ராவணா, உன்னை போல முரடனான நீ ஒரு முரடன், நீ ஒரு மூடன். உனக்கு புலனடக்கங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. நீ எப்படி வந்து அரக்கர்களுக்கெல்லாம் அரசனாயிருந்த? அதனால எப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த புலனடக்கம் இல்லையோ, நீ என்னை அபகரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து வச்சுட்டன்னா அரக்கர்கள் எல்லோரும் நிச்சயமா அழியத்தான் போறான். இந்திரனுடைய பாரியைனாக்க தர்மபத்னி சசி தேவியை வந்து அபகரித்து செல்லக்கூடியவன் ஒருவேளை உயிர் தப்பினாலும் தப்பலாம். ஆனா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய எண்ணம் வந்து கவர்ந்து செல்லக்கூடியவன் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டான். இதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஜீவேசிரம் வஜ்ரகரஸ்ய ஹஸ்தாசசீம் பிரத்ருஷ்யா பிரஜேரூபரூபாம் மாத்ருசீம் ராட்சசா தூஷயித்வா பிதாமிருதஸ்யாபி தவாஸ்தி மோக்ஷः. அதாவது சீதா பிராட்டியார் சொல்றா ராவணன் கிட்டக்க, சசிதேவிக்கு அழகு வாய்ந்த இணையற்றதா யாருமே கிடையாது. அந்த மாதிரி இந்திரனுடைய கையிலேருந்து புடுங்கிட்டு அவளை வந்து புடுங்கி எடுத்துட்டு போறவன் ஒரு கால் அவன் அழைச்சிட்டு போயிடுறான். அதுக்கு பின்னாலும் அவன் வந்து நெடுங்காலம் உயிர் வாழ்ந்தாலும் வாழலாம் அவளோட. ஆனா அரக்கனே ராவணா, என்னை போன்ற மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய ஒருத்திக்கிட்ட தரை குறைவாக பேசும் நீ மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை வந்து நீ சாப்பிட்டிருந்தாலும், மரணமே இல்லாத அமிர்தத்தை நீ சாப்பிட்டிருந்தாலும் உனக்கு வந்து எவங்கிட்டேருந்து விடுதலை என்பதே கிடையாதுடா ராவணா அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே ஆரண்யகாண்டே அஷ்டச்சத்வாரிம்ச சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 48வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 59 சர்க்கः சர்க்கமானது 49. சீதா பகரணம் 10 தலை அரக்கன் ராவணாப்பட்டவன் சீதா பிராட்டியாரை வந்து அபகரிச்சுட்டு போனானாம். சீதாயா வசனம் ஸ்ருத்வா தசக்ரீவ பிரதாபவானே ஹஸ்தே ஹஸ்தம் சமாஹத்ய சகார சும்மஹத்வபுஹு. இந்த மாதிரி சீதா பிராட்டியார் சொன்ன அந்த சொற்களை எல்லாம் கேட்ட உடனேங்க பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய 10 தலை அரக்கன் ராவணன் இருமாப்போட தன்னோட ஒரு கையோட இன்னொரு கையை வந்து தட்டிண்டு ரொம்பவும் பிரம்மாண்டமான உருவத்தை வந்து மிகப்பெரிய உருவத்தை வந்து எடுத்துட்டானாம் ராவணன். வைத்திலேம் புனர்வாக்கியம் பபாஷே வாக்கிய கோவிதா மோன்மத்யா சுதௌ மன்யே
मम वीर्यपराक्रमो उद्वेहयं भुजाभ्यां तु मेदिनीमम्बरे स्थितः आवीवेयं समुद्रं च अन्यां मृत्युं रणे स्थितः. பேசுறதுலேயே ரொம்ப நல்லவனானவன் ராவணன். அவன் வந்து மைதிலியை பார்த்து மீண்டும் சொன்னானா, என்னோட வீர பிரதாபங்களை எல்லாம் நான் சொன்னேன், என்னுடைய தற்பெருமையெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். நீ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை வந்து காதலியே போட்டுக்கொள்ளாம இருந்துட்டு இருக்கிய. நீ வந்து ரொம்பவும் கர்வம் கொண்டவள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஆகாயத்தில் நின்றுட்டு இரு கைகளாலும் இந்த பூமியே என்னால் தூக்க முடியும். இந்த கடல் தண்ணீர் இருக்கு பார்த்தியா, கடல்ல ஜலம், அந்த கடல் தண்ணீர் மொத்தத்தையும் நான் ஒருத்தனே குடிச்சிடுவேன். யமன்கிட்ட சண்டை போட்டு அவனையும் நான் கொல்லுவேன் அப்படின்னு நான் ராவணன். அற்பம் ருந்தியாம் சரேஸ்தீக்ஷ்ணை நிர்பிந்த்யாம் யே மகீதலம் காமரூபிணம் உன்மத்தே பஸ்யாமாம் காமதம்பதிம். என்கிட்ட இருக்கக்கூடிய கூரிய அம்புகளை விட்டு சூரியன் உலா வருவதை கூட என்னால் தடை செய்ய முடியும். இந்த பூமியை வந்து ஒரே க்ஷணத்தில் என்னால் பழக்கவும் முடியும். ஒரு பெண் யானையை போல மதம் பிடித்த பெண்ணே, என்னால இஷ்டப்படி எந்த உருவம் வேணாலும் என்னால் எடுக்க முடியும். வேண்டுவனை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி பெற்ற என்னை வந்து உன்னுடைய பர்த்தாவாக நாயகனாக நீ உன் மனசுல எண்ணிண்டு நீ எண்ணிப்பார், அப்போதுதான் உனக்கு புரியும் அப்படின்னு நான் ராவணன் துஷ்டன். ஏவ முக்த மதஸ்தஸ்ய ராவணஸ்ய சிகே பிரவே ருத்யஸ்ய ஹரி பர்யந்தே ரக்தே நேத்ரே பபூவதுः. சத்ய சௌமியம் பரித்யஜ்ய விக்ஷுரூபம் ச ராவணः ஸ்வம் ரூபம் காலரூபாபம் தேஜே வைஸ்ரவணானுஜः. இந்த மாதிரி ரொம்பவும் கோபத்தோட பேசிய ராவனுடைய அவனுடைய கண்களானது ரெண்டு கண்ணும் நெருப்பு கனல போல இருந்துதான். உடனே ராவணன் வந்து அமைதியா புறைய வேடத்தை திறந்து யமன் போன்ற தன்னுடைய சொந்த உருவத்தை வந்து எடுத்துட்டானாம் ராவணன். சம்ரக்த நயன ஸ்ரீமான் சப்த காஞ்சன பூஷண க்ரோதேன மகதாவிஷ்டோ நீலஜி உத சன்னிபஹ தசாஸ்யோ விம்சதி புஜோ பபூவ க்ஷணதாசரஹ. அப்போ ராவணன் என்ன பண்ணானா, தன்னுடைய சட்டச்சிவந்த கண்களோட விசித்திரமான சக்திகள் எல்லாம் வெளிப்படுத்தும் திறன் கொண்ட சொக்கத்தங்கத்திலான அணிகலன்கள் அளவு கடந்த கோபத்தினால எப்படின்னா
நீர் கண்ட மேகங்களை போல கண்ணங்கிரிய உடல் ஒரே கரியா இருந்ததுதான் உடல். ராவணனுக்கு 10 தலைகள், 20 கைகள், 20 புஜங்கள், இந்த மாதிரி வடிவம் உடையவனாக அரக்கனாகப்பட்ட ராவணன் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்துட்டு வந்தானாம். சாபரிராஜகச்சத்மா மகாகாயோ விகாய தத் பிரதீவேதே சுகம் ரூபம் ராவணோ ராட்சசாதிபः சம்ரக்தநயன குரோதாஜ ஜீமுத நிசய பிரவஹ ரக்தம் பரததஸ்தஸ்தௌ ஸ்திரீரத்னம் ரேக்ஷ மைதிலி. அரக்கர்களுக்காக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடியவனும் பிரம்மாண்டமான பேருடல் கொண்டவனான ராவணன் கபட சன்னியாசியினுடைய அந்த வேஷத்தை திறந்துட்டு தன்னுடைய இயற்கையான வடிவத்தை அடைஞ்சானாம். அப்ப அந்த ராவணனுக்கு ரொம்பவும் கோபத்தால கண்கள்லாம் அப்படியே சிவந்து போய் இருந்துதான். ஆகாயத்துல எப்படி மேகக்கூட்டங்கள் கரிய வண்ணத்துல இருக்குமோ அந்த மாதிரி கரிய வண்ணத்தை கொண்ட உடல் நிறம் உடையவனா இருந்தானா. செவ்வாடை, அதாவது சிவப்பு வஸ்திரம் அணிந்தவனான இந்த ராவணன் பெண்களுக்கே அரசியாக இருக்கக்கூடிய மைதிலியை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தானா. சீதாவசித கேசாந்தான் பாஸ்கரஸ்ய பிரபாமிவா வசனாமர நோபேதாம் மைதிலீம் ராவணோ பிரவீத். சீதா பிராட்டியாருக்கு ரொம்பவும் பிரமாதமா கூந்தலாகப்பட்டது மிகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் ரொம்பவும் நீளமாகவும் இருக்குமா. பிரமாதமான பட்டாடை எல்லாமே அவ போட்டுருக்கிற வஸ்திரம் எல்லாம் சொர்ணத்திலே ஆன வஸ்திரம். அணிகலன்களை எல்லாம் பிரமாதமாக போட்டிருந்த சீதா பிராட்டியார் எப்படி இருந்தாலும் சூரியனுடைய செங்கரை போன்றவன சீதையை பார்த்து ராவணன் சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னா, இன்றைய தினம் ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஏகோன பஞ்சாச சர்க்கா, சர்க்கமானது 49. சீதா பகரணம், 10 தலை ராவணனால் ஸ்ரீ சீதா பிராட்டியார் அபகரிக்கப்பட்டால் என்கிற தலைப்பிலே முதல் ஸ்லோகம் முதல் 10 ஸ்லோகம் வரை சொல்லி முடித்தோம். நாளை 11வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.